ஆனால் ஒரு இடத்துல கர்த்தர் முடிவு எடுக்கிறாரு, இவனை காப்பாற்ற முடியாது, இவன் அவ்வளவுதான் அப்படின்னா. எந்த இடத்துல அவனுடைய மாம்சம் என்னைக்கு இந்த ஆவியோடு கூட போராட தொடங்குகிறதோ, இவர் ஆவி என்ன பண்றாரு, மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்கிறாரு, அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவன் என்ன பண்றானா, அவரோடு கூட போராடுறான். கர்த்தர் காப்பாற்ற நினைக்கிறார். நீங்க போய் இந்த வசனத்தை அப்படியே, இந்த காரியத்தை 6ஆம் அதிகாரத்தை அப்படியே பவுல் எழுதுவார். வாசிங்க. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கா, மறுபடி பிறந்துட்டான். கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த இன்னொரு மனுஷன், அதான் புதிய பிறப்பு. நான் மறுபடி பிறப்புங்கிறதும் ரட்சிப்பு, இதெல்லாம் நம்ம சொல்றோம். அவனுடைய பிரமாணத்தின்படி நான் சந்தோஷமாக இருக்கிறேன். வாசிங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய், என் மனதின் பிரமாணம் உள்ள எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குதுல்ல, கரெக்டா மறுபடி பிறந்துட்டேன், வசனத்தை ஃபாலோ பண்றேன், இப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயத்தில் இருக்கிற காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. இப்போ பவுல் நம்மள மாதிரி அவர் எழுதுறாரு, எனக்குள்ள ஆசை இருக்குது, எனக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்குது, நான் மறுபடி பிறந்துட்டேன், கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன், எனக்குள்ள இருந்து ஆவியானவர் என்ன செய்யறாரு, எனக்கு உணர்த்துறாரு, கண்டித்து உணர்த்துறாரு, இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனால் இதை தாண்டி என் மாம்சத்தில் ஒரு பிரமாணம் இருக்கிறது. இது என்ன செய்யுது, நான் விரும்பாததையே செய்கிறது. நான் என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கணும் அது செய்யுது, நான் எதை விட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறேனோ அது செய்யுது. இந்த ரெண்டும் எனக்கு போராட்டமா இருக்குன்றாரு. இதைத்தான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. ஆதியாகமத்துல சொல்றாரு. அந்த போராடுற இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு இடத்துல இந்த மாம்சம் என்ன செய்யுது, ஆவிய கேட்க மாட்டேன்னு சொல்லிடுது, அப்படியே தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருது, பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்துறது. கர்த்தர் பல நேரங்களில் உன்னோடு கூட கண்டித்து உணர்த்திட்டே இருக்கிறாரு, பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த மாம்சத்துக்கு ஒரு விருப்பம் இருக்குது, மாம்சத்துக்கு நமக்குள்ள ஒரு சுய சித்தம் இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு. திருப்பியும் சொல்றேன், அது வெறும் நீங்கள் நினைக்கிற பாவம் மட்டும் அல்ல. நமக்கு பாவம்னா என்ன, சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, விபச்சாரம், வேசி மார்க்கம், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் மட்டுமே நமக்கு பாவமா இருக்கிறது. அது அல்ல, இதையும் தாண்டி இன்னும் இருக்கு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாததும் பாவம். கர்த்தர் உங்களுக்கு ஒன்று நியமிக்கும் போது உங்கள் மாம்சம் இன்னொன்றை செய்ய சொல்லும். கர்த்தர் உங்களை ஒரு வாழ்க்கையை வாழ சொல்லும் போது உங்கள் மாம்சம் வேறொரு வாழ்க்கையை வாழ சொல்லும். கர்த்தர் ஒன்றை நியமித்து ஒரு பாதையில உங்களை ஓட சொல்லும் போது உங்கள் மாம்சம் இன்னொன்றை செய்ய சொல்லும். ஏன்னா மாம்சம் உலகத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை செயல்பட சொல்லும், இங்க இருக்கிறதுக்கு பிராக்டிகலா அதுதான் சரின்னு சொல்லும். ஆனால் ஆவி இருக்குதுல்ல, அது பரலோகத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை செய்ய சொல்லும். அந்த பரலோகத்துக்கு ஏத்த மாதிரி நீங்கள் செய்யும் போது இந்த மாம்சத்துக்கு ஏத்த மாதிரி, பூமிக்கு ஏத்த மாதிரி மாம்சம் உங்களை போராட சொல்லும். இப்ப வாசிங்க, ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியா கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், நல்ல கவனிங்க, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்ப என்ன அர்த்தம், அந்த இடத்துல மாம்சத்தின்படி நடந்து ஆவியை அவங்க அவிச்சு போட்டதுனால கர்த்தர் போராட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்களை அழித்து போட்டார்னு வாசிக்கிறோம். அவர்களை என்ன பண்ணிட்டாரு, அழித்து போட்டாரு, மொத்தமா டோட்டல் க்ளோஸ். அவங்களும் இதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, மனஸ்தாபப்பட்டேன். ஆவியானவர் போராடிட்டே இருக்கிறார், உன்னை சரி பண்ணிடலாம், உன்னை எப்படியாவது கொண்டாந்துடலாம். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு மாம்சம் இருக்கு. மாம்ச சிந்தை எனப்படுவது யாதெனில் உங்க எல்லாருக்கும் தெரியும். வாசிங்களேன், கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வந்து வாசிங்க பார்ப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவையாவன, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்க சொல்லக்கூடிய எது அதெல்லாம் தாண்டி ஒண்ணு அது உள்ள இருக்கு. அது அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, இல்லிசோனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. முதல்ல 5 மட்டும் தான் நம்ம கணக்குல வச்சிருப்போம். பாவத்துல எதை வச்சிருக்கிறோம், முதல்ல 5 தான் கணக்குல வச்சிருப்போம். திருப்பி வாசிங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, இவ்வளவு மட்டும் தான் நம்ம கணக்குல வச்சிருப்போம். இதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். நீங்க பில்லி சூனியம் பண்ண போறதில்ல, இது மட்டும் தான் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, பில்லி சூனியத்துக்கு அப்புறம் பகை. இதை வந்து மாம்சமாவே நினைக்க மாட்டோம். எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, அவனை கண்டாலே எரிச்சல், எனக்கு அவனுக்கு என்னன்னே தெரியாதுங்க, ஆனா அவனை பார்த்த உடனே ஒரு எரிச்சல் வருது. அடுத்து தொடர்ந்து விரோதிக்கிறவங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, விரோதம்
எனக்கு ஒரு ஊழியக்காரர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு இந்த உலகத்தில் விரோதியே இல்லைம்பார். அது சாதாரணமாக சொல்ல முடியாது, பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு முன்பாக பொய் சொன்னால் அது பொய்யாயிடும். அவர் அழகாக சொல்லுவார், எனக்கு விரோதியே இல்லை ஜெகன் அப்படிம்பார். ஏன்னு சொன்னால் அவங்க என்னை பக்கச்சாலும் நான் பகைக்க மாட்டேன்பார். எனக்கு அது தேவையே இல்லைம்பார். ஏன் தெரியுமா? நீங்கள் விரோதிக்கிறது அவங்க விரோதிக்கிறாங்களா இல்லைன்னு அவங்க ஆவிக்கு உட்பட்டது, அது அவங்க இஷ்டம். அவங்க உங்க மேலே பொறாமையா இருக்கிறாங்களா, அந்த லிஸ்ட்ல எல்லாம் அவங்க இருக்கிறாங்களான்றது அவங்க இஷ்டம். உங்களுக்குள்ள இல்லைன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அவன் லஞ்சம் வாங்குறான்ன்றது அவனுக்கு உள்ளது, நான் வாங்கலைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் இம்பார்ட்டன்ட். எனக்குள்ள அவன் மேல பகை இல்லை, அவன் உன்னை பகைக்கிறான், அது அவனுடைய இஷ்டம். சவுல் தாவீதை கொல்ல வழி பார்த்தார், அது அவருடைய இஷ்டம். பொறாமை, கொலபாதகம் எல்லாம் இருக்கு. ஆனா தாவீது ஒரு நாளும் சவுலை கொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. தாவீதை ஒரு நாளும் சவுலை பகைக்க வேண்டும் என்று நினைக்கல. அவன் மலஜலம் கழிக்க போகும்போது அவங்ககிட்ட இருக்க காரியத்தை எடுத்துட்டு வந்துட்டு சொல்றான், நான் நினைச்சிருந்தா அவனை கொண்டு இருக்கலாம், ஆனா நான் உன்னை கொல்லலை, ஏன்னா எனக்கு உன் மேல விரோதம் கிடையாது சொல்லி அனுப்புறான். உடனே அவன் சொல்றான், ஐயோ நீ என்னை பார்க்கணும் நல்லவன், திருப்பி பகைக்கிறான். பகை குறை இது எல்லாமே உங்கள் ஆவிக்கு விரோதமாய் போராடுறது. நாம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, சிலர் மேல நமக்கு ஒரு பொறாமை இருக்குது, சிலர் மேல நம்ம பகை இருக்குது, சிலர் செய்யற காரியங்களை பார்த்து அவங்க மேல உங்களுக்கு வந்து ஒரு எரிச்சல் இருக்கு, கசப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களால நான் செய்யறேன், அவங்க தான் காரணம் அப்படின்னு. கர்த்தர் சொல்றாரு, அவன் செஞ்சுட்டு போட்டோம், உனக்குள்ள அது இல்லாம பாத்துக்க, நீ அதை செய்யாம பாத்துக்க. காரணம் என்ன தெரியுமா? அவன் செஞ்சதுக்கு ஆக்கின தீப்ப அவன் அடைப்பான், ஆனா உனக்குள்ள அது வந்துருச்சுன்னு வச்சுக்க, அது உன்னை ஒரு நாள் கொன்று போடும். உன் ஆவியும் உன் மாம்சமும் போராட தொடங்கும். சில நேரத்தில் என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்சலோம் கூட அகிதாபேல் போய் சேர்ந்து கொள்வார். அகிதாபேல் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த தாவீது பத்சேபால் உரியா இருக்காங்கல்ல, அவங்களுடைய சொந்தக்கார ஃபேமிலி. ஸோ இப்போ இவருக்கு வந்து தாவீது மேல ஒரு வெறி இருக்கு, அல்லது ஒரு கோபம் இருக்கு. ஆனா ராஜா ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு கசப்பு இருக்குது. என் ஃபேமிலிக்குள்ள நடந்த ஒரு சம்பவத்தில் இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு. பிரச்சனை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவர் போய் என்ன பண்றாரு, அப்சலோம் கூட சேர்ந்துக்கிட்டு தாவீதை கொல்றதுக்கு வழி தேடுறாரு. பயங்கரமான ஆலோசனை கொடுக்கிறாரு. வேதம் சொல்லுது, அகிதோப்பேலின் ஆலோசனை எப்படி இருந்துச்சா? தேவனுடைய ஆலோசனை போல இருந்துச்சு, பயங்கரமான. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் அவமாக்கி போட்டார். என் குடும்பத்துல நீ ஒரு பிரச்சனையை பண்ணிட்ட, நீ மோசமானவன், உன்னை பிளான் பண்ணி கவுக்குறேன் பாரு, உன்னை ஒழிச்சு கட்டுறேன் பாரு. ஆனா கர்த்தருடைய பார்வையில தாவீது கிட்ட நான் கணக்கு வாங்கிக்கிறேன். தாவீதை நான் என்ன பண்ணிடுறேன், என்ன நியாயம் தீர்க்கணும் அதை தீர்த்துக்கிறேன், நீ அந்த வேலையை செய்யக்கூடாது, அது உனக்குரிய வேலை இல்லை. கடைசியில பாருங்க, தாவீதை கர்த்தர் பழி வாங்கிட்டார். நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தையை கொன்று போட்டாருன்னு வசனம் சொல்லுது. அப்சலோமையும் கொண்டு போட்டாரு, அதுவும் இருக்கு. தாவீதை நியாயம் தீர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் தாவீது மன்னிப்பு கேட்டாரு, கர்த்தர் தாவீதையும் மன்னிச்சிட்டார். நியாய தீர்ப்பும் தண்டனையும் கொடுத்துட்டாரு, மன்னிக்கும் செஞ்சுட்டாரு. இப்ப விஷயம் என்னன்னா, தாவீது தப்பிச்சிட்டான். மாட்டினது யாரு? அகிதாப்பேல். இந்த அகிதாப்பேல் மேலதான் பல நேரத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, மாம்சத்தின் கிரியை உனக்குள்ள வெளிப்படுது. கோபம் இருக்கு, மூர்க்கம் இருக்கு, உன் கோபத்துக்கு நியாயம் இருக்கு. நீ சொல்லும் போது சொல்ற, எனக்கு நியாயம் தான், அவங்க இப்படி பண்ணது தப்பா இல்லையாங்க, அப்ப எனக்கு கோபம் வருமா வராதா? கர்த்தர் சொல்றாரு, நியாயம் இருக்கு, கோவப்படாத. இப்ப ஏசு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, இவனுங்க பண்ணதெல்லாம் என்ன வந்து பிடிச்சாங்க, என்ன நல்லது பண்ண வந்து அடிச்சாங்க, உதைச்சாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க, இவனுங்களை அழிக்கிறதுக்கு என்கிட்ட அதிகாரம் இருக்கு. இப்ப நான் அழிக்கிறதுக்கு என்கிட்ட அதிகாரம் இருக்கு, நியாயம் இருக்கா இல்லையா என் பக்கம்? ஆண்டவர் உலகமே சொல்ல, ஆமா நியாயம் இருக்கு, நீங்க இஸ்ரவேலை அழிச்சு போடலாம், தப்பே கிடையாது, அவ்வளவு நியாயம் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் செய்ய மாட்டேன், நான் செய்தால் நான் மாம்சமாக இருப்பேன். இன்னைக்கு நமக்குள்ள கர்த்தர் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாற வேண்டும் என்று ரோமர் 8:29 சொல்லுது. அதனுடைய அர்த்தம் என்ன? என் ஆவியோடு கூட நான் இசைந்து போகுதல். ஆவியானவர் ஆப்போசிட்டா சில நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுவார், ஆப்போசிட்டா பேசுவார். நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து அது உலக பிரகாரமா கரெக்டா இருக்கும், நியாயமா இருக்கும், ஆண்டவர் சொல்றார், வேணாம் விட்டுரும்பார், இது உனக்கு வேண்டாம், நீ பண்ணு உன் வேலையை. ஏன்னா அது உன் தரிசனம், உன் அழைப்பும், உன்னுடைய காரியத்துக்கு அது வந்து ஓடுறதுக்கு தடையா இருக்கும். நீ வந்து இங்க மாம்சத்தோடு செயல்பட்டு இந்த உலகத்துல நீ நியாயவான், புத்திமான் அல்லது ரொம்ப நல்லவன்னு பேர் வாங்கறதுக்கு இங்க வரல. பரலோகத்துல பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமன்னு பேர் வாங்க நீங்க நானும் வந்திருக்கிறோம். இந்த வேலையை ஆவியானவர் நமக்குள்ள செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றேன், ஆனா உன் மாம்சத்தை விட்டு நீ வெளியே வர மாட்டேங்கிற, அது போராடிக்கிட்டே இருக்கு என் கூட உட்காந்துக்கிட்டு, நான் சொல்ல 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 நீ கேட்கவே மாட்டேங்கிற. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. சில நேரங்களில் கர்த்தர் திருப்பியும் சொல்றேன், இது பாவத்துக்காக மட்டும் சொல்லப்பட்டதல்ல, இது பாவத்துக்கும் பொருந்தும். சில பாவங்களை கர்த்தர் விட சொல்றாரா, விடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி ஒருவேளை நான் வந்து என்னுடைய அனுபவத்துல இருந்து உங்களுக்கு சொல்றேன், அந்த பாவத்தை உங்களால விட முடியாத அளவுக்கு நீங்க அடிக்ட் ஆயிருப்பீங்க, நான் இருந்திருக்கேன், அடிக்ட் ஆயிருப்பீங்க. அப்போ கர்த்தர் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்கள் விட முடியாட்டியும் பரவாயில்ல, போய் முழங்கால் போட்டு அறிக்கை பண்ணுங்க முதல்ல. இப்படி ஒரு தகப்பன்ட்டையோ அல்லது ஒரு டாக்டர் கிட்டையோ ஒரு நோயாளி சொல்ற மாதிரி சொல்லுங்க,
என்னால இதை விட முடியல, ஆனா எனக்கு ஆசை இருக்குது, நான் இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. நான் பரலோகத்தை முன்னிட்டு தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறேன், அதுல இருந்து விடுதலை ஆவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். எப்படி விடுதலை ஆக்கினார் உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஏன்னா வேதம் சொல்லுது, மனுஷனால முடியாததுக்கு தான் ஆவியானவர் வந்திருக்கிறார். ஆவியானவருக்கு பேரே விடுதலையின் ஆவியானவர். மனுஷகுமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நான் உடனே பாவம் வந்து ஈஸி தான், ரொம்ப தட்டி விட்டு போயிடலாம் இல்ல, கஷ்டம். நிறைய நேரங்கள்ல சில பாவங்களை விடுவது கஷ்டம். ஏன்னா அது சின்ன வயசுல நமக்குள்ள வந்திருக்கோம், சிந்தனையில இருக்கோம், நம்முடைய மாம்சத்தை முழுவதுமாக ஆளுகை செஞ்சிருக்கோம். நான் நினைக்கிறேன் விட முடியல. கர்த்தர் சொல்றாரு, உன்னால முடியும். அதுக்கு ஒண்ணு நீ செய்ய, அந்த பாவத்தோடய போ ஆண்டவர்கிட்ட. குஷ்டரோகியோடய போ, பாவியாவே வா. ஆனால் அந்த இடத்துல மட்டும் ஆண்டவர் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பாரு, நீ சுகமடைய விரும்புகிறாயா? அந்த கேள்வி அவர் கேட்பாரு. அந்த கேள்விக்கு மட்டும் ஆமான்னு சொல்லுங்க. தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து சொல்லுங்க, நான் விடுதலையாக விரும்புகிறேன். அறிக்கை பண்ணுங்க, முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் மாம்சத்திலிருந்து நான் விடுபடுறேன். இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போதே மாம்சத்தை ஜெயிக்க ஆசைப்படுறீங்கன்றத நீங்க அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. முழு இருதயத்தோட சொல்லணும். சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஆவியானவர், உங்களுக்குள் இருக்கிறவர், அந்த மாம்சத்தை மேற்கொள்வதற்கு அதிகாரம் கொடுப்பார். இப்ப என்ன தெரியுமா நடக்கும்? கர்த்தர் உங்களை உண்டாக்கினதுக்கு மனஸ்தாபப்பட மாட்டார், உங்களை உண்டாக்கினதுக்கு சந்தோஷப்படுவார். ரெண்டையும் நீங்க செய்யலாம். ஆவியானவரை சந்தோஷமும் படுத்தலாம், ஆவியானவர் என்ன பண்ணலாம்? துக்கமும் படுத்தலாம். அப்ப நல்லா கவனிச்சு கொண்டீங்கன்னா, கர்த்தர் உங்கள் மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க ஜெயிக்கணும்னு விரும்புகிறார். அந்த ஆவியை நீங்க ஜெயிக்க கூடாது, ஆவி உங்க மாம்சத்தை ஜெயிக்கணும். முதலாவதாக ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இரண்டாவது, கர்த்தர் எங்க அவர் துக்கப்பட்டார்? வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசி. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். என் வார்த்தைகளை. இரண்டாவது, கர்த்தர் எப்ப மனஸ்தாபப்படுறார் தெரியுமா? இப்ப கர்த்தர் தான் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். யோசித்து பாருங்க. ஜனங்கள் வந்து ராஜா கேட்கிறாங்க. ராஜா கேட்கும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, சாமுவேல் ரொம்ப துக்கமா இருக்கிறார். இந்த காரியம் சாமுவேலுக்கு துக்கமா இருந்தது. இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவர்கள் உன்னை அல்ல என்னை தள்ளினார்கள். நான் ராஜாவா இராதபடி என்ன பண்ணிட்டாங்க? சோ கர்த்தருக்கு அதுவும் துக்கமா தான் இருக்கு. என்னடா இவனுங்க என்ன ராஜாவா இருக்காதபடி தள்ளிட்டாங்களே. சரி, அவங்க என்ன கேட்கறாங்க? ஒரு ராஜாவை கேட்கறாங்க. சரி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு. இப்ப ராஜாவை கர்த்தர் யார் கொடுத்தானா? கர்த்தர் தான் கொடுத்தாரு. சமஸ்த இஸ்ரவேலிலே சவுலை போல ஒரு உயரமான ராஜா கிடையவே கிடையாதான். நல்ல டேலண்டட் ஃபெலோ, ரொம்ப நல்லவன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவனை மாதிரி நல்லவனை நீங்க பார்க்கவே முடியாது. ரொம்ப நல்லவன் தான், அதுல மாற்று கருத்தை இல்லை. கர்த்தர் கெட்டவனை செலக்ட் பண்ணி கொடுக்கல, நல்லவனை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு எல்லாம் கவனிச்சிங்கன்னா, இவங்க ராஜா கேட்ட உடனே அவருக்கு என்ன பண்ணணும்? கோவப்படணும். என்ன கோவப்படணும்? என்ன தள்ளிட்டு நீங்க ஒரு ராஜா கேட்குறீங்களா? கொடுக்குறேன் வாங்க, ஒன்று நாசமாக்க போறான் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா கர்த்தர் அப்படி கொடுக்கல, தி பெஸ்ட் ராஜாவை கொடுத்தாரு. ஆனா சொல்றாரு, அந்த ராஜாவுக்கு சில மனுஷனுக்கே ஒரு சுபாவம் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் அவன் செய்வான்றதையும் சொல்லிரு. என்ன சொல்லிரு? அந்த சுபாவத்தை செஞ்சிரு. ஆனா நான் தி பெஸ்ட் கிங்கை கொடுக்குறேன், நல்ல ராஜாவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுலை கொடுக்குறாரு. சவுல் நல்ல ராஜா, மாற்று கருத்தே கிடையாது. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப பெஸ்ட். ஆனால் ஒரு இடத்துல கர்த்தர் சொல்றாரு, சவுலை ராஜாவுக்கு எனக்கு எப்படி இருக்கிறது? மனஸ்தாபமா இருக்கு, துக்கமா இருக்குது. ஏன், என்ன நடந்துச்சு அப்படின்னா அடுத்த வார்த்தை சொல்றாரு. வாசிங்க அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. 15, 11 வாசிங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். அப்ப என்ன வார்த்தையை நிறைவேற்றாம போனா அப்படின்னு அந்த சம்பவத்தை படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, அமலேக்கிய ராஜாவை கர்த்தர் வந்து கொல்ல சொல்றாரு. அமலேக்கிய ராஜா மட்டும் இல்ல, அவங்ககிட்ட இருந்து எந்த பொருளையும் எடுக்காத, எல்லாத்தையும் கொன்னுடு அப்படிங்கிறார், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடு அப்படிங்கிறார். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் இவர் போய் என்ன பண்றாரு? ராஜாவையும் ஆடு மாடையும் வச்சிடறாரு. யாரு வச்சிடறாரு? சவுல் வச்சிடறாரு. வச்ச உடனே கர்த்தர் சொல்றாரு, சவுல் வந்து இப்படி பண்ணது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது, அவனை ராஜாவை அப்படின்னு நான் தள்ளிட்டேங்கிறார். இப்ப சாமுவேல் வராரு. சாமுவேல் வந்து என்ன பண்றாரு? ஆடு மாடையெல்லாம் வெட்டி ராஜாவையும் வெட்டி போட்டுறாரு. வேலை முடிஞ்சிருச்சு. அந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு. நியாயமா வேலை முடிஞ்சிருச்சு. சவுலை மன்னிச்சிடலாம் இல்லையா? சவுலை என்ன பண்ணிடலாம்? மன்னிச்சிடலாம். ஆனால் சவுலை மன்னிக்கல கர்த்தர். கர்த்தர் சொல்றாரு, அவனை தள்ளு, அவனை விட்டு, அவனை வேற ராஜாவை கொண்டாந்துடலாம், இவன் வேணான்றாரு. அப்படி என்ன சவுல் பண்ணான்? சரி, அவன் ஆடு மாடு மேல ஒரு ஆசைப்பட்டான். எத்தனை பேரை மன்னிச்சிருக்கிறார்? எத்தனை பேர் ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார்? அப்படி இருக்கும்போது ஏன் சவுலை மட்டும் மன்னிக்கல? ஏன் அவனை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டாரு? இதுமாதிரி ராஜா அவனை பத்தி பேசாத, அவனை தள்ளிடு. வசனம் சொல்லும்,
சவுலுக்காக சாமுவேல் துக்கமாய் இருக்கும்பொழுது கர்த்தர் சொல்றார், எது வரைக்கும் நான் தள்ளின சவுலுக்காக நீ துக்கமாக இருப்ப, நீ வா வேற ஒருத்தன் ராஜாவை நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். அந்த அளவுக்கு சவுல் மேல கோபம் வரத்துக்கு என்ன காரணம்? அந்த அளவுக்கு சவுல் துக்கப்படுத்திட்டான். என்ன துக்கப்படுத்திட்டான்? வசனத்தை ஃபாலோ பண்ணாததா அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான கர்த்தருடைய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 2வது ஆஃப்ல இருந்து இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 2வது பகுதியிலிருந்து அந்த காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். யாத்ராகம் 17ல இவங்க நடந்து வராங்க. வரும்போது அமலேக்கர் என்ன செய்யறாங்க? 8வது வசனத்துல இருந்து அமலேக்கர் என்ன செய்யறாங்க? ரெவிதீமில இஸ்ரவேலோட கூட யுத்தம் பண்றாங்க. அந்த யுத்தத்துல மிக முக்கியமான காரியம் நடக்குது. அங்க ஒரு தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 16வது வசனம் வாசிங்க. 16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்று. கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். இந்த யுத்தம் எப்ப முடிவுக்கு வரும்? 14வது வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். அமலேக்கை வானத்தின் கீழ் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா, சவுல் மூலமாக நிறைவேறணும். இந்த தீர்க்க தரிசனம் கர்த்தர் நிறைவேற்ற போறது யாருக்கிட்டனா சவுலை வச்சு. இப்போ கர்த்தர் இதை சொல்லும் போதே சவுல் பிளான்ல இருக்கான். அவன் பிளான், கர்த்தருடைய பிளான்ல யாருக்கா? சவுல் வந்துட்டார். இப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, இவனை ஒரு நாள் டோட்டலா பூமிக்கு இல்லாதபடி க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. நடந்தது என்ன? இப்போ அந்த நாள் வருது, அந்த டே வருது. கர்த்தர் சொல்றாரு சவுலுகிட்ட, அமலேக்க ராஜால இருந்து மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணு. அதுக்கு முன்னாடியே சொல்லுவாரு, நான் சொல்லி இருக்கிறேன், பூமியில நிக்கரகம் பண்ணுவேன் இருக்கிறேன், அதனால இதை செய்யணும்னு சொல்லுவாரு. ஆனால் சவுலுக்கு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம், அவன் சவுலுங்கிறவன் உருவாக்கப்பட்டதே அதுக்குதான். சவுல் மேல உள்ள அபிஷேகம் எதுக்கு? அமலேக்க க்ளோஸ் பண்றதுக்கு தான் அந்த பிளான். அவன் செய்ய வேண்டியதான வேலை, ஊழியம், அபிஷேகம் எல்லாம் தான். அதை அவன் செய்யாம போனதுனால இப்போ அவன் செய்யலனா என்ன ஆகும்னா, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறாது. அவனை சொல்லி சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நடக்காது. கர்த்தர் சொன்னது நடக்காட்டி எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. இப்ப சவுல் அதை மாத்த விரும்புறான். சவுல் கொலை பண்ணல, அமலேக்க ராஜாக்களை க்ளோஸ் பண்ணலன்னா இப்ப கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன செய்யாது? நடக்காது. நடக்கலன்னா கர்த்தர் சொன்னது தப்பா போயிடும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற மிக முக்கியமான பொறுப்பு. ஏறக்குறைய ஒரு 300-400 வருஷம் கழிச்சு இது நடக்குது. கிட்டத்தட்ட 300 வருஷம் கழிச்சு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டிய ஆள் யாரு? சவுல். இதை அவன் செய்யல. இப்ப செய்யலன்னா கர்த்தர் சொல்றாரு, மனஸ்தாபப்பட்டார். ஏன் மனஸ்தாபப்பட்ட? நான் உன்னை உருவாக்குனதை எதுக்கு தெரியுமா சவுல்? இந்த நாளுக்காக தான். இதான் உன் மேல உள்ள அபிஷேகம். எவ்வளவு பெரிய வார்த்தை! என் வார்த்தையை பூமியில நிறைவேற்ற மனுஷன் நீ. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுறதுங்கிறது வேற, கர்த்தருடைய வார்த்தையை மனுஷன் நிறைவேற்றுறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு தான் கர்த்தர் சவுலை வச்சாரு. ஆனா சவுல் அந்த ஆடு மாடு மேல ஆசைப்பட்டு, அந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறணும், என் மேல அதுக்கு தான் அபிஷேகம் இருக்கு, அதை புரிஞ்சுக்காம விட்டான்ல. பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கு, ஒரு ஆடு மாடு, அது கொழுமையான செழுமையான ஆடு மாடுன்னு இருக்கு. ஆனா போனது ராஜ்யபாரம், அபிஷேகம் போயிடுச்சு.